வணக்கம். புதுச்சேரி மாநிலத்தில் நடைபெற்ற முக்கிய நிகழ்வுகளின் டைமண்ட் டிவியின் சிறப்பு தொகுப்பு. புதுச்சேரி அரசு சார்பில் வழங்கப்படும் மாணவர்களுக்கான மடிக்கணினி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாறு தொகுதிக்கு உட்பட்ட சுரக்குடி பகுதியில் அமைந்துள்ள தலைவர் சண்முகம் அரசு மேல்நிலைப்பள்ளியில் 11ஆம் வகுப்பு பயிலும் மாணவர்களுக்கு புதுச்சேரி அரசு சார்பில் வழங்கப்படும் மடிக்கணினி வழங்கும் விழா நடைபெற்றது. இவ்விழாவில் கலந்து கொண்டு புதுச்சேரி குடிமைப்பொருள் வழங்கல் துறை அமைச்சர் PRN திருமுருகன் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் GNS ராஜசேகரன் ஆகியோர் மாணவர்களுக்கு மடிக்கணினிகளை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் கல்வித்துறை அதிகாரிகள், பள்ளி முதல்வர் உள்ளிட்ட ஆசிரியர்கள், முன்னாள் மாணவர்கள், மாணவர்களின் பெற்றோர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி அரசின் மடிக்கணினி வழங்கும் திட்டத்தின் கீழ் 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கும் கடந்த ஆண்டு 11ஆம் வகுப்பு படித்த மாணவர்களுக்கும் மடிக்கணினிகள் வழங்கப்பட்டது. அப்பள்ளியில் படித்த சுமார் 150க்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு மடிக்கணினிகளை அமைச்சர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் GNS ராஜசேகரன் ஆகியோர் வழங்கினர். நிகழ்ச்சியில் பேசிய சட்டமன்ற உறுப்பினர் GNS ராஜசேகரன், புதுச்சேரி அரசு மூலம் மாணவர்களுக்கு வழங்கப்படும் மடிக்கணினிகளை கொண்டு மாணவர்கள் தங்களின் கல்வி தரத்தை உயர்த்திக் கொள்ளவும் ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகளுக்கு மட்டுமே மடிக்கணினியை பயன்படுத்தி பயன்பெற வேண்டும் எனவும் மாணவர்களிடம் கேட்டுக்கொண்டார். கலகலப்பு, பொறுப்பை சிறப்பாய் செய்யும் துடிதுடிப்பு, அவரிடம் உள்ள சிறப்பு அரவணைப்பு. ஆம், அவரிடம் உள்ள சிறப்பு அரவணைப்பு. ஆம், இப்படி ஒரு சீரிய தலைமையா என்ற திகைப்பு அனைவர் மனதிலும் இருப்பு. ஆம், எம் பள்ளியின் துணை முதல்வர் Honorable Minister of Civil Supplies and Consumer Affairs அவர்கள் வந்திருக்காங்க. அவங்கள நம்ம வரவேற்கிறதுல பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். அவர் நம்மளோட ஸ்கூலோட டெவலப்மெண்ட்ல எப்பயுமே நமக்கு துணை இருப்பார். அதற்கும் என்னோட நன்றிகள். அடுத்து நம்ம ஸ்கூலோட டெவலப்மெண்ட்ல ஃபுல்லா வழி நடத்துற நம்மளது MLA அவர்கள் GNS ராஜசேகர் அவர்களையும் வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். அடுத்ததாக பெருந்தலைவர் சண்முகம் அரசு மேல்நிலைப்பள்ளி தேனூர் பகுதியில் மடிக்கணினி வழங்கும் நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கும் அமைச்சர் அண்ணன் PRN திருமுருகன் அவர்களே, டிடி மேடம் அவர்களே, இந்த பள்ளியில் இன்றைய நிகழ்ச்சி மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. மாணவர்களாகிய உங்களுக்கு மடிக்கணினி வழங்கும் நிகழ்ச்சியானது நடைபெறுகிறது. NDA கூட்டணியின் தலைவர் முதல்வர் NR ஐயா அவர்களின் வழிகாட்டிலும்படியும் கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம் அவர்களின் சீரிய முயற்சியினாலும் உங்களுக்கு இன்று மடிக்கணினி வழங்கப்பட இருக்கிறது. இந்த நிகழ்ச்சியினை தன் திருக்கரங்களால் துவங்கி வைக்க வந்திருக்கும் மந்திரி அவர்களுக்கு பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் கூறி, இந்த மடிக்கணினியை பெற்று நீங்கள் கணினி படிப்பில் மிக சிறந்து விளங்க வேண்டும் என்றும், இதை நீங்கள் சிறப்பாக கையாண்டாக்கா உங்களுடைய ஹையர் எஜுகேஷனுக்கு இது மிகவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் இதை நீங்கள் பத்திரமா பயன்படுத்தி உங்களுடைய அறிவை வளர்த்து கொண்டு நல்ல விஷயங்களுக்கு மட்டுமே நீங்கள் மடிக்கணினியை பயன்படுத்தி விளையாட்டுக்கு பயன்படுத்தாமல் படிப்புக்கு பயன்படுத்தி நீங்கள் உங்களை தரத்தை உயர்த்திக்கணும்னு கேட்டுக்கிறேன். நிறைய விஷயங்கள் கற்றுக்கலாம். தேவையில்லாத விஷயங்களில் கவனத்தை செலுத்தாமல் படிப்பில் செலுத்துங்க. ஒரு சிறந்த உயர்கல்வி ஆசிரியர் இருக்கார். அவர் மூலமாக நீங்கள் நிறைய விளையாண்டு உடலும் மனசையும் ஆரோக்கியமாக வச்சு நல்லா படித்து வாழ்க்கையில் முன்னேறணும்னு கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இதெல்லாம் எதுக்கு கொடுக்கப்படுதுன்னா, மாணவ மாணவிகள் நல்லா படிக்கணும்.
மதிய உணவு, ரெயின் கோட்டு, படிக்கிறதுக்கு புஸ்தகம், நோட்டு, ஸ்கூல் பேகு, லேப்டாப்பு, சைக்கிளு, இலவச பஸ் பயணம், இது இல்லாமல் காலேஜ் படிக்கிறதுக்கான உதவி, மெடிக்கல் காலேஜ் படித்தா மெரிட்டில் வந்தால் நல்லா அரசாங்கமே முழு பணத்தை ஏற்றுக்குது, ஹாஸ்டல் வசதி, இதெல்லாம் எதுக்கு கொடுக்குறோம்? அரசாங்கம் கொடுக்குது அப்படின்னா ஒரு பிள்ளைங்க கூட படிக்காமல் இருக்கக்கூடாது, தரமாக படிக்கணும். ஒரு பிள்ளை நல்லா படித்து நல்லா வந்துட்டா அந்த பிள்ளை அதையும் அந்த மாணவ மாணவி அவங்களையும் பார்த்துப்பாங்க, அவங்க குடும்பத்தையும் பார்த்துப்பாங்க, உற்றார் உறவினர்னு பார்த்துப்பாங்க. அந்த ஒரு சமுதாயமே சேர்ந்து வளர்ச்சி அடையும். அதுதான் அந்த நோக்கம். எஸ் அருண் விரைந்து வரும்படி கேட்டுக்கொள்கிறோம். எஸ் அருண், எஸ் அஸ்வின் சற்று விரைவாக வரும்படி கேட்டுக்கொள்கிறோம். ஸ்ரீ உதயமாறன், சுவாமிநாதன், அருண் நிஷி, பிரதீஷ் ராஜ், சற்று விரைந்து வாருங்கள். பெற்றோரும் உடன் வரலாம். எழுப்பி நம் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் பதிவு செய்வோம். எம் விஸ்வா, ஆண்டனி ஜான்சன், டி கே ஸ்ரீவர்ஷன், ஜார்ஜ் புஷ், ஆர் ஹரிபிரசாத், ஆர் ஹரிபிரசாத் வரை வரவும். ஒரு கால் மணி நேரம் ஆகும். மாணவ செல்வங்கள் சற்று பெற்றோருடன் விரைந்து வரும்படி கேட்டுக்கொள்கிறோம். இப்பொழுது மாணவ செல்வங்களுக்கு இலவச மடிக்கணினி நன்ற உறுப்பினர் நமது டிடி மேம், ஏடிபிசி மேம், ஜேஎம்என் டிஏஎஸ் சார், நம்முடைய விபி மேம் அவர்கள் முன்னிலையில் வழங்கப்படுகின்றது. நல்ல கரவொலி எழுப்பி இந்த தருணத்தில் நம் நன்றியை பதிவு செய்வோம். அடுத்ததாக ஹரிபிரசாத்தை தொடர்ந்து எம் சக்தி முருகன், எஸ் சிவகுரு, சி சிவராஜ், ஸ்ரீகிருஷ்ண ரமன், திவாகர் வரை சற்று வரிசையில் வந்து நிற்கும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். கீழே அமர்ந்திருக்கக்கூடிய எஸ் கார்த்திக், வெங்கட பிரசன்னா, மாணவ செல்வங்கள் தயவு செய்து இடத்தில் அமரும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். பெற்றுக்கொண்ட மாணவ செல்வங்கள் அவரவர் இடத்தில் அமரும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு இருசக்கர வாகன விழிப்புணர்வு சுற்றுப்பயணம் நடைபெற்றது. தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு ஆண்டுதோறும் தூத்துக்குடியில் இருந்து இருசக்கர வாகனத்தில் விழிப்புணர்வு சுற்றுப்பயணமாக காயல்பட்டினம் அலிமாமா அவர்கள் சென்னை திமுக அறிவாலயம் வரை சென்று மு.க. ஸ்டாலின் அவர்களின் பிறந்தநாள் விழாவை கொண்டாடி வருவார். அதேபோன்று இந்த வருடமும் 5ஆம் வருடமாக தூத்துக்குடியிலிருந்து சென்னை செல்லும் இருசக்கர பயணமானது காரைக்காலை கடந்து செல்லும் பொழுது காரைக்கால் புதிய பேருந்து நிலையத்தில் காயல்பட்டினம் அலிமாமா அவர்களுக்கு காரைக்கால் திமுக வடக்கு தொகுதி ஒருங்கிணைப்பாளர் பிரபு தலைமையில் அலிமாமா அவர்களுக்கு சால்வை அணிவித்து இனிப்புகள் வழங்கி இருசக்கர பயணம் சிறக்க வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர். திருநள்ளாறில் உள்ள உலக பிரசித்தி பெற்ற ஸ்ரீ தர்பாரேஸ்வரர் தேவஸ்தானத்தில் சனிப்பெயர்ச்சி விழாவை முன்னிட்டு சனீஸ்வர பகவானுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் அடுத்து திருநள்ளாறில் உலக பிரசித்தி பெற்ற ஸ்ரீ தர்பாரேஸ்வரர் ஆலயத்தில் தனி சன்னதி கொண்டு அனுக்கிரக மூர்த்தியாக அருள்பாலித்து வரும் ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஆலயத்தில் இன்று காலை 8:24 மணிக்கு சனி பகவான் கும்பராசியில் இருந்து மீனராசிக்கு பிரவேசித்தார். இந்நிலையில் இன்று அதிகாலை சனி பகவானுக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் வண்ண மலர்களால் அலங்காரம் நடைபெற்றது. இதனையடுத்து மகாதீபாராதனை நடைபெற்றது. இதில் வைரங்கி அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். இதேபோல் உற்சவர் தங்க காக்கை வாகனத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள்பாலித்தார்.
இந்த நிலையில் இன்று சனிப்பெயர்ச்சியை முன்னிட்டு பல்வேறு மாநிலங்களில் இருந்து ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்து வந்தனர். மேலும் சனி பகவானை தரிசனம் செய்ய அதிகாலை முதலே நீண்ட வரிசையில் நின்று சுவாமி தரிசனம் செய்தனர். முன்னதாக நலன் தீர்த்த குளத்தில் குளித்து விநாயகரை வணங்கி சிதற தேங்காய் உடைத்து பின்னர் ஸ்ரீ சனி பகவானை வழிபட்டு சென்றனர். மேலும் இன்று திருநள்ளாறு முழுவதும் 1200க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். சக்கரம் அருள் செய்தது செல்வ பாவைக்கு வெந்த
அஞ்சுமன் இஸ்லாமிய சங்கத்தின் 25ஆம் ஆண்டு புனித ரமலான் இப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. காரைக்கால் அஞ்சுமன் இஸ்லாமிய சங்கத்தின் 25ஆம் ஆண்டு புனித ரமலான் இப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி காரைக்கால் காமராஜர் சாலையில் அமைந்துள்ள SMT பங்களாவில் நடைபெற்றது. இந்த இப்தார் நிகழ்ச்சிக்கு காரைக்கால் பஜன்கோவா வேளாண் கல்லூரியின் முன்னாள் விரிவுரையாளர் உமர் ஹத்தாப் அவர்கள் தலைமை வகித்தார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் அல் மைதீன் மரைக்காயர், சமாதான கமிட்டி உறுப்பினர் தண்டாயுதபாணி பத்தர், சார்ஜ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இதனைத் தொடர்ந்து இந்த இப்தார் நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்த அனைவரையும் அஞ்சுமன் இஸ்லாமிய சங்கத்தின் செயலாளர் ஆடிட்டர் சாகுல் அமீத் அவர்கள் வரவேற்புரையாற்றினார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக ஓய்வு பெற்ற முதன்மை மாவட்ட நீதிபதி மாண்புமிகு ருத்ராபதி அவர்கள் கலந்து கொண்டு நோன்பின் சிறப்புகளை எடுத்துரைத்தார். இதனைத் தொடர்ந்து இஸ்லாமும் மனித நேயமும் என்ற தலைப்பில் திருவள்ளியின் ஜாமியா மஸ்ஜிதின் இமாம் அப்துல் ஹாதி மிஸ்பாஹி அவர்கள் சிறப்புரையாற்றினார். விழா நிறைவில் அஞ்சுமன் இஸ்லாமிய சங்கத்தின் தலைவர் SE சுல்தான் அப்துல் ஹாதிர் அவர்கள் நன்றியுரையாற்றினார். 3 கோடி வரை டெண்டர் வேலையை உள்ளூர் ஒப்பந்ததாரர்களுக்கு வழங்க வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். காரைக்கால் மாவட்டத்தில் நடைபெறும் ரூபாய் 3 கோடி வரையிலான அரசு வேலைகளுக்கான டெண்டர்களை காரைக்காலில் உள்ள உள்ளூர் ஒப்பந்ததாரர்களுக்கு வழங்க அரசாணை பிறப்பிக்க வலியுறுத்தி இந்திய கட்டணங்கள் சங்கம் மற்றும் அனைத்து ஒப்பந்ததாரர்கள் சங்கம் சார்பில் காரைக்கால் பொதுப்பணித்துறை அலுவலக வாயிலில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதுகுறித்து முதலமைச்சரிடம் பேசி முதலமைச்சர் அரசாணை வெளியிட உத்தரவிட்டிருந்தும் இதுவரை தலைமை பொறியாளர் அரசாணை வெளியிடுவதில் தாமதம் காட்டி வருவதாக குற்றம் சாட்டி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட ஒப்பந்ததாரர்கள் உடனடியாக அரசாணை வெளியிட்டு உள்ளூர் ஒப்பந்ததாரர்களின் கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும் எனவும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கோரிக்கை நிறைவேற்றாவிட்டால் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் ஒப்பந்ததாரர்களை ஒன்று திரட்டி மாபெரும் போராட்டங்களை நடத்த உள்ளதாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். தலைமை பொறியாளரை கண்டிக்கிறோம். வஞ்சிக்காதே 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 உள்ளூர் காரர்களை வஞ்சிக்காதே உள்ளூர் காரர்களை வஞ்சிக்காதே உள்ளூர் காரர்களை வஞ்சிக்காதே நசுக்காதே 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 ஒப்பந்தக்காரர்களை நசுக்காதே தடுக்காதே 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 உள்ளூர் வளர்ச்சியை தடுக்காதே உள்ளூர் வளர்ச்சியை தடுக்காதே உள்ளூர் வளர்ச்சியை தடுக்காதே உள்ளூர் வளர்ச்சியை தடுக்காதே கண்டிக்கிறோம் கண்டிக்கிறோம். இன்னைக்கு காரைக்காலில் வந்து டெண்டர் ஓப்பன் பண்ண சின்ன சின்ன வேலைகளுக்கெல்லாம் தமிழ்நாடு கான்ட்ராக்டர் உள்ளார வர அளவுக்கு வந்து சின்ன ஒரு 5 லட்ச ரூபா வேலைக்கு ஏற்கனவே வந்து 60 லட்சம் வரைக்கும் கிளாஸ் 3 லிமிட் வரைக்கும் வெளியூர் கான்ட்ராக்டர் ஒப்பந்தக்காரர்கள் வெளியூர் கான்ட்ராக்டர் வரக்கூடாதுன்னு ஒரு கண்டிஷன் இருந்தது. அதை இடையில ஒரு வருஷத்துக்கு முன்னாடி 2 வருஷமாக எடுத்துட்டாங்க. அது சம்மந்தமாக சிஎம் போய் பார்த்தோம். சிஎம் இவங்க கேட்குறது நியாயமான கோரிக்கை, உடனடியாக சிஏ கூப்பிட்டு அமுல்படுத்துங்கன்னு சொன்னார். ஆனால் அந்த சிஏ இது வரைக்கும் அதை அமுல்படுத்தாமல் அந்த ஃபைலை புட்டப் பண்ணாமல் அப்படியே வச்சுருக்காரு. செக்ரட்டரியையும் போய் பார்த்தோம். செக்ரட்டரியும் சொன்னாங்க இவங்க கேட்குறது நியாயமான கோரிக்கை தான், ஃபைலை புட்டப் பண்ணுங்கன்னு ரெடி பண்ணி தரேனாங்க. ஆனால் இந்த சிஏ அந்த ஃபைலை இது வரைக்கும் புட்டப் பண்ணாமல் தாளம் தாழ்த்தி இது வரைக்கும் எங்களை வந்து வஞ்சிக்கிட்டு இருக்காரு. அவரை வன்மையாக கண்டிக்கிறோம். இந்த தலைமை பொறியாளர் வன்மையாக கண்டிக்கிறோம். இதே நாகப்பட்டினத்துலையோ திருச்சியிலையோ பொறையாறுலையோ போய் நாங்கள் கான்ட்ராக்ட் எடுக்க முடியும் எங்கள் லைசன்ஸ் வச்சுட்டு. ஆனால் தமிழ்நாட்டில் உள்ளவங்க இன்றைக்கி சின்ன சின்ன வேலைக்கெல்லாம் வந்து எங்களோட போட்டி போட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த அளவுக்கு அவங்க மிஷினரி நிறையா வச்சுருக்காங்க. அந்த அளவுக்கு எங்களால் போட்டி போட முடியல. அதனால் நாளைக்கு போய் தலைமை பொறியாளரையும் முதல்வர் அவர்களையும் தலைமை செயலாளரையும் சந்தித்து இந்த சம்மந்தமாக கோரிக்கை வைக்கலான்னு இருக்கும். திருப்பவும் அதுவாக அவங்க திருப்பியும் நடைமுறைப்படுத்தலைன்னா அடுத்த கட்டமாக எல்லோரும் ஒட்டுமொத்தமாக காரைக்கால் உள்ள எல்லோரும் ஒட்டுமொத்தம் வேலை நிறுத்தம் பண்ணி இந்த போராட்டத்தை பெரிய அளவில் கொண்டு போய் வெற்றி பெற செய்யுமாறு சங்கத்தின் சார்பாக கேட்டுக்கிட்டு இந்த உடனடியாக முதல்வர் அவர்களும் தலைமை பொறியாளர்களும் இந்த பிரச்சனையை தீர்வு காணுமாறு கேட்டுக்கொள்கிறேன். தேர்தலுக்குள்ளாக இந்த பிரச்சனைக்கு தீர்வு காணுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இத்துடன் சிறப்பு தொகுப்பு நிறைவடைகிறது. வணக்கம்.